என் தாயகம் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா, தொடர்ந்து நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து எத்தனை வீடியோக்கள் போட்டிருந்தாலும் அது நம்ம நேரமாக என்னன்னு தெரியல. தொடர்ந்து காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மட்டுமே நம்ம சேனலில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பதிவிடுறதுக்கு வந்து என்ன காரணம் சொன்னால், நம்ம விளம்பரத்துக்காகவோ நம்ம சேனலை வந்து க்ரோத் பண்ணுறதுக்காகவோ கிடையாது, இல்லை காசு பணத்தை பற்றி சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. எதுக்காக போடுறேன்னு சொன்னால், இந்த சமூக சீர்கேடுகள் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி தலைவிரித்து ஆடுது, இதை வேடிக்கை பார்க்குற திமுக அரசாங்கம் இன்னும் எத்தனை காலத்துக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னே தெரியல. இப்போ சமீபத்தில் நடந்த நெல்லையில் கவின்ற தம்பி வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து தனிச்சட்டம், அதாவது ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இது என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சீமான் வந்து வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம ஆணவ படுகொலைக்கு இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சில ஆட்கள் வந்து பேசுகிறாங்க. அது தவறு. ஏன்னா உங்களை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறதுக்கோ அது மாதிரி வந்து கூலிக்கு மாரடிக்கிறவங்களுக்கோ நாங்கள் வந்து பதில் சொல்ல விரும்பலை. இந்த ஆணவ படுகொலையை செஞ்சுருக்கிறாங்க. எதுக்கும் வந்து ஒரு காவல்துறை அந்த குடும்பம் தான் வந்து இது பின்னோக்கி இருந்திருக்குது. நம்ம திரும்ப திரும்ப அந்த பதிவை ஏன் பண்ணுறோன்னு சொன்னால், இந்த சமூகத்தில் வந்து முக்கிய பங்கு எப்படி பொதுமக்களுக்கு இருக்குது, ஆட்சியாளர்களுக்கோ அது மாதிரி வந்து அதிகாரம் படைத்த ஒரு துறைனா அது காவல்துறை தான். இந்த மீண்டும் மீண்டும் இந்த காவல்துறை வந்து தவறுகளை பண்ணிக்கிட்டே இருக்குது, அதிகார திமிரில் ஆடிக்கிட்டே இருக்குது. அந்த பையன் அந்த கவின் முகத்தை பார்த்தா உண்மையிலேயே படிக்கிற புள்ள, அவன் மனத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாட்டில் சாக வேண்டிய நாய்கள் எவ்வளவோ இந்த நாட்டில் இருக்குது. கொலை கொள்ளை, அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறது, கழுத்தை அறுக்கிறது, குடிபோதையில் போயிட்டு என்னென்னவோ பண்ணுது. அதுங்கெல்லாம் இந்த நாட்டில் உயிரோடு இருக்கும்போது வாழ வேண்டிய ஒரு தம்பி கவின் அவர்கள் வந்து இன்றைக்கி ஆணவ படுகொலை செய்யப்பட்டதுன்னு பார்த்தா ரொம்ப வந்து இந்த நூற்றாண்டில் இது மாதிரிலாம் நடக்குதா, இன்னும் நடந்துருக்கு, ரொம்ப ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. இந்த காவல்துறை வந்து நான் வந்து முதலமைச்சர்லாம் வேண்டுகோளை விற்க முடியாது, ஏன்னா அதுக்கு அவர் லாய்க்கில்லாத முதலமைச்சர், புரியுதுங்களா. முதல்ல வந்து ஆட்சியை கலைக்கிறதுக்கு நேரத்தை தான் பார்க்கணுமே தவிர இன்றைக்கும் வந்து அதை அப்படியே வேடிக்கை பார்க்குறது வந்து முட்டாள்தனமானது. காவல்துறை வந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறீங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறேன். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஆவடியில் வந்து ஒருத்தர் 2 வீலரில் போய்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு காவல்துறை எஸ்ஐயோடைய பையன் வந்து அவரை போய் இடிச்சிருக்கிறாரு. அவர் இடித்த உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. அவங்க அப்பா வந்து எஸ்ஐ இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேர் சாதிக், ஆவடியில் வந்து ஆவடி காவல் நிலையத்தில் எஸ்ஐயாக இருக்கிறாராம். அவர் வந்து அந்த அந்த நபரை, பாதிக்கப்பட்ட நபர் வந்து எட்டி உதைச்சிருக்காரு. அவங்க பையன் எட்டி நெஞ்சில் உதைச்சிருக்காரு. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா, ஆவடியில் வந்து எஸ்ஐ, என் பேர் சாதிக் வந்து இது மாதிரி சொல்லிருக்கிறாரு. உடனடியாக அவரை வந்து பணி நீக்கம் செய்யணும். பணியிடை நீக்கம் கிடையாது. எவ்வளோ சொன்னாலும் இந்த காவல்துறைக்கு மட்டும் சூடு சொரணையே இருக்க மாட்டேங்குது. காவல்துறை அதிகாரிகள் வந்து சென்னை சிட்டி கமிஷனர் ஆகட்டும், டிஎஸ்பி யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக வந்து நடவடிக்கை எடுங்க. நாங்கள் சொல்கிறது அது மட்டும்தான். திருப்பி 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 பொதுமக்களை குற்றவாளியாக்கி இந்த என்ன சொல்கிறது, இந்த ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கெல்லாம் வந்து ஒரு டார்கெட் கொடுப்பாங்களா, மாதம் வந்து இவ்வளோ கேஸ் பிடிக்குன்னு சொல்லி டார்கெட், அது மாதிரி இப்போ காவல்துறை வந்து கார்பரேட் நிறுவனம் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் வந்து மெத்தனை போக்கு காட்டாமல், நான் வந்து சாதிக்கு, நான் வந்து ஆவடியில் எஸ்ஐயாக இருக்கேன், உன்னால் முடிஞ்சதை பிடுங்கிக்கடான்னு சொன்னாராம் அவர். அந்த அவ்வளோ பேரை பிடுங்கிய இந்த காவல்துறை என்ன பிடுங்குதுன்றதை நம்ம பார்க்கணுன்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது, இந்த ஆணவ படுகொலை பண்ண அந்த நபர், அவரை பிடிச்சி அவங்க குடும்பத்துக்கே வந்து அந்த தண்டனையை கொடுக்கணும். புரியுதுங்களா. ஒரு பெத்தவனும் ஒழுங்காக இருந்தால் புள்ள தரங்கெட்டு போய் தெரியாது. அப்படி ஒருத்தனை வந்து கொலை பண்ணுறான்னு அவன் அந்த அளவுக்கு என்னன்னு சொன்னால், அப்போ அவன் குடும்பம் எந்த தரங்கெட்ட குடும்பன்றது வந்து புரிஞ்சுக்கணும். காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் பொதுமக்கள் தானாக முன் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ நடவடிக்கை எடுக்கும்போது இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த காவல்துறை உருவாக்கக்கூடாது. நான் முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ அமைச்சருக்கோ நான் வந்து இது பண்ணலை. சம்பளம் வாங்குறீங்கல்ல, பலமுறை சொல்லியாச்சு, நன்றியோடு இருங்க. நாங்கள் வந்து எங்களுக்காக மட்டும் பேசலை, காவல்துறையில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தருடைய பணி எவ்வளோ முக்கியமானது, அது எவ்வளோ கஷ்டமானது எங்களுக்கு தெரியும். அந்த பணி கஷ்டமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். ஏன் தெரியுமா,
வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்க. அப்படி கிடையாது. வாங்குகிற சம்பளம் எதுக்குன்னா சட்டத்தின்படி வேலை செய்ய தான். அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிறத விடுத்துட்டு நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாம் மாறும். புரியுதுங்களா? காவல்துறை ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, சட்டத்தின்படி இருக்குது. காவல்துறை லஞ்சம் வாங்கலாமா? காவல்துறை பிச்சை எடுக்கலாமா? காவல்துறை பொய் வழக்கு போடலாமா? அதெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கா? ஒரு காவல் அதிகாரி 3 பேரில் அடித்து கொல்லப்படும் போது நீங்கள் எந்த ஒரு போராட்டம் அறிவிக்கலை. ஒரு டிஎஸ்பி நான் நேர்மையானவன், நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லுங்கள், இந்த காவல் நிலையத்தில் தற்கொலை பண்ணி சொல்கிறாரு, அவருக்காக போராட வரல. சட்டத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. சட்டத்தை மீறி லஞ்சம் வாங்குறீங்க, சட்டத்தை மீறி பொய் வழக்கு போடுறீங்க. புரிஞ்சுங்களா? எல்லா வேலையும் பண்ணும்போது உடனடியாக காவல்துறை தன்னுடைய பணியை நியாயப்படுத்தி நியாயமான வேலையை செய்யுங்க. இல்லைன்னு சொன்னால் பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது சமூக சீர்கேடு. இதற்கு மேற்பட்டு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பதவியில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர். உடனடியாக அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டணியில் 4 சீட்டுக்கு மண்டி இருக்கிற நாய்களை நான் சொல்லிக்கிறேன். இந்த கம்யூனிஸ்ட்டு, இந்த வேல்முருகன், இந்த முஸ்லீம் லீக், என்னென்ன கட்சிகள்லாம் இருக்குது, நான் தனிப்பட்ட முறை சொல்லவும் இல்லை. இந்த இவங்கெல்லாம் நீங்களாம் சோத்தில் உப்பு போட்டு உண்மையிலே திங்கிறதா இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலினை உடனே பதவியை விட்டு விலக சொல்லுங்கள். ஓகேங்களா? மீண்டும் இது மாதிரி ஒரு ஆணவ கொலை நடக்காமலும், இது மாதிரி பொதுவெளியில் நான் எஸ்ஐ மகன், டிஎஸ்பி மகன் இது மாதிரி சொல்லாத வகையில் உடனடியாக அந்த காவல்துறைக்கு நியாயமான ஒரு இதை பண்ணி அவங்கள சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சேனல் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கருத்து எப்படி இருக்குன்றதை என்னுடைய நான் ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தாலும் நீங்கள் பின்னோட்டத்தில் தெரிவிங்க. நான் மாற்றிக்கிறேன். என்னுடைய உணர்வை இன்றைக்கி நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.